பார்த்திங்கன்னா 622 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இந்த 622 பிரேக் ஆகும்போது எங்கே இந்த மார்க்கெட் போய் நிற்கும் அப்படின்னா இம்மிடியட்டாக வந்து 628. அது இல்லாமல் இந்த ஃபார்மா இந்த கெமிக்கல் ஆர்த்தி வந்து நிறைய கெமிக்கல் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே ஒரு நல்ல வால்யூம் பில்டப் ஆணுச்சு. அது இல்லாமல் நிறைய ஆர்டிகளில் டாடா கெமிக்கல் வந்து ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்குது. ஸோ வந்து இந்த கெமிக்கல் ஸ்டாக் வந்து ஏறுவதற்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ அது ஏறிச்சுன்னா ஆர்த்திலாம் பாருங்கள் எங்கே போயிருக்குது, 750 800 அந்த இதில் போயிருக்குது. இந்த டைம் தான் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் வந்து அந்த புல்லிஷ்னஸ்ஸே ஆணுச்சு இங்கே 464. ஸோ வந்து அது என்னன்னா நவம்பர் 7 பிடிச்சது தான். அதுக்கப்புறமேட்டு நல்ல நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்களேன். இங்கே நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். கப் அண்ட் கேண்டில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடும். இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன், நல்லாவே பாருங்க, நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்னது, 535. ஸோ இங்கேருந்து நீங்கள் இங்கே வரைஞ்சாவே தெரியும். நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து பிரேக் ஆணுச்சு. 535 36 60 பிரேக் ஆகாமல் லைட்டாக வந்து சின்ன கப் மாதிரி போட்டுருதா. ஸோ இந்த கப்பை பிரேக் ஆகி போயிட்டா நான் ஸ்டாப் ராடிங்க. 535 இங்கே பிரேக் ஆணுச்சு. இந்த இடத்துல வந்து நல்லா வந்து ஒரு சொல்யூஷன் ஆணுச்சு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒரு பை கொடுத்தது, நல்ல ஒரு கேப் அப். எந்த ரேட்டில், இந்த ஜோனை பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கே வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக எடுத்துருக்கலாம். அதாவது கிளியராக சொல்ல போகணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இந்த ஸ்டாக் நல்லா மேலே வந்து போக போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா 500க்கு மேலேயே எடுத்துகிட்டு 480 புட் எடுத்துருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த இவ்வளோ பெரிய ரேலியில் ஒரு நல்ல ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம். ஸோ 120 பாயிண்ட்டு, 120 பாயிண்ட்னா லாஸ்ட் சைட்ஸ் வந்து 1000 × 120 1,20,000 ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஹெஜ் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து 10,000 ரூபா தான் ஹெஜ்ஜோட ரிஸ்க் இருந்திருக்கும். ஸோ வந்து 1 லட்ச ரூபா சாலிடாக இந்த கம்பெனியில் ஆர்த்தி இண்டஸ்ட்ரியில் அடிச்சிருக்கலாம். ஃபெட் பேங்கிங் இண்டஸ்ட்ரிலாம் நல்லா செம்ம பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ பேங்கோட ஸ்டாக்லாம் மூவ் ஆகணும்னா என்ன பண்ணணும், பேங்கிங் ஸ்டாக்லாம் ஏறணும். பேங்க் இண்டெக்ஸ் வந்து 50,000 முடி போகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 50,000 போகணும்னா என்ன ஆகணும், நல்ல HDFC பேங்க்கில் ஒரு நல்ல பிரேக் அவுட் இருக்குது. இது பாருங்கள், இதுவுமே ஒரு மினி கப் அண்ட் கேண்டில்னே நம்ம வச்சுக்கலாம். ஸோ நல்ல ஒரு கப் மாதிரி டெவலப் ஆயிடுச்சா. இந்த 159 அப்படிங்கிற லெவலில் பிரேக் காணிச்சுன்னா நல்லா மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஃபெடரல் பேங்க் இந்த 159 அப்படிங்கிற லெவலில் பிரேக் காணிச்சுன்னா நல்லாவே மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா நல்லா சஸ்டெயின் ஆகிட்டு எல்லாத்தையும் ஏமாறுது. இந்த மாதிரி கப் அண்ட் கேண்டில் எவ்வளோ பேர் ரீட் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஈஸியாக மார்க்கெட்டில் வந்து சம்பாதிக்க விட்டுருவாங்களா? நெவர். ஸோ இந்த 59 பிரேக் ஆகிட்டு 59 50 கூட போயிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு கப் டெவலப் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. இந்த கப்பு டெவலப் ஆனதுக்கப்புறம் திரும்ப அந்த இயர் பிரேக் ஆனிச்சுன்னா நான் ஸ்டாப் ரேலி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அது இல்லாமல் ஃபெடரல் பேங்கில் எல்லா அனலைஸும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ரேலியில் வந்து ஒரு நல்ல ரேட் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 180 200 முடியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதுங்க 180 லாட் சைஸ்லாம் ஃபஸ்ட்டு டார்கெட் பொசிஷனல் வைஸாக நம்ம சொல்கிறது. ஓகே, நீங்கள் 150 ரூபா போட்டிங்கன்னா ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு 10% ரிட்டர்ன்னா எவ்வளோ வரும், 15 ரூபா. ஸோ 15 ரூபா வந்து நீங்கள் பேங்கில் இன்ட்ரெஸ்ட் வாங்கக்கூடிய ரேட் எவ்வளோவா இருக்கும்,
7% தருவாங்க. அப்போ உங்களுடைய ரூ. 100க்கு 7%னா ரூ. 7 தருவாங்க. ஆனால் இந்த ஸ்டாக் வந்து ரூ. 180 போகிறதுக்கான வாய்ப்புகள் பிரேக் ஆனிச்சுன்னா ரூ. 27 இருக்குது. ஸோ இதோட டைம் வந்து அட்லீஸ்ட் 1 இயராவது எடுத்துக்கணும்ல. ஸோ அதுக்கு தான் வந்து சொல்கிறது வந்து டைம் ஃப்ரேம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு நல்ல ஸ்டாக்கை வாங்கி போட்டுக்கணும். கையை கட்டிக்கிட்டு உட்காந்துக்கணுங்க. இப்படி கையை கட்டிக்கிட்டு ஓகே இங்கே தான் போவோம், இது கரெக்டாக போகணும் தெரியும். நீங்கள் பாட்டுக்கு ஒரே நேரத்தில் போயிட்டு ஆப்ஷன் பூந்து 10 லாட் நம்மள்கிட்ட 1,00,000 ரூபா தான் இருக்கும். அந்த 1,00,000 ரூபா வச்சு சமய கப்பன்கள்லாம் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, 1,00,000 ரூபா போடு அப்படின்னீங்கன்னா ஆப்ஷன் இஸ் எ வெரி ரிஸ்க் பிஸ்னஸ். ஸோ கேஷில் வாங்கி போடுங்க, நல்ல ஒரு ப்ராஃபிட்டை சம்பாதிங்க. ஸோ இந்த வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 159 பிரேக் ஆகி 159க்கு மேலே வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சிருச்சுன்னா நல்லாவே மூவ் ஆகிறதுக்குனா வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ வந்து இந்த இதில் வந்து ஸ்னைப்பரில் ரொம்ப டீட்டெயிலாகவே பார்த்துட்டோம். ஸோ ஃபெடரல் பேங்க் 159 இந்த லெவலில் பிரேக் ஆனிச்சுன்னா மேலே பார்த்துக்கணும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா சஸ்டெயின் ஆகிட்டு கீழே வந்துட்டு திருப்ப அந்த கப்பன் கேண்டில் பிரேக் ஆகும்போது நல்லா மேலே பார்த்துக்கணும் வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஓகே நண்பர்களே, தொடர்ந்து நம்ம சேனலுக்கான ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.